Hi friends, welcome to Delicious Home. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா நம்ம French fry வந்து ஒரு டிஃபரண்ட் ஃப்ளேவர்ல பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 1/2 kg வந்து உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். அதாவது கொஞ்சம் பெருசா மண் கிழங்கு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பொட்டேட்டோ வாங்கிக்கோங்க. மற்ற பொட்டேட்டோ வாங்குனீங்கன்னா அது ஸ்வீட்டா இருக்கும், நல்லா இருக்காது. இதுதான் ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமான இருக்கிற பொட்டேட்டோ. நான் 1/2 kg பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். ஸ்கின் எல்லாம் நல்லா பீல் பண்ணிக்கோங்க. பீலர் வச்சு பீல் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃபிங்கர் சைஸில் வந்து இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் பொட்டேட்டோவாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி ரவுண்டாக ஃபுல் எல்லா பொட்டேட்டோயும் நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஃபிங்கர் சைஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஃபிங்கர் சைஸ் மாதிரி எப்படி கட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ஈஸி தான். இந்த மாதிரி நம்ம எல்லா பொட்டேட்டோவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அகெயின் வந்து திருப்பி இதை வந்து தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் வந்து ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு அப்பயும் வாஷ் பண்ணிட்டோம். இப்போயும் இன்னொரு தடவை வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ண பொட்டேட்டோ எல்லாத்தையுமே வந்து நான் அந்த ஒரு பேனில் வந்து தண்ணி நல்லா ஹீட் பண்ணுறேன். அந்த தண்ணியில் போட்டு நல்லா நீங்கள் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. அதாவது வந்து ஒரு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு 2 minutes 3 minutes வந்து இது தண்ணியில் நல்லா கொதிக்கட்டும். அதாவது ஆஃப் குக்குடாக இருக்கணும். ஆஃப் குக்குடோடு இல்லை, ஒரு 40% குக்குட் ஆனால் போதும். அந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லா பொட்டேட்டோவும் நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. அதாவது ஒரு 4 to 5 minutes வந்து குக் ஆனால் போதும். ஓவர் குக் பண்ணக்கூடாது, இல்லாட்டி உடஞ்சிரும். அந்த ஃபிங்கராக வராது, உங்களுக்கு பார்க்குறதுக்கு உடஞ்சி போயிடும். இப்போ வந்து நான் தண்ணி எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இதை வந்து ஒரு வெட் கிளாத், அதாவது ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நம்ம இந்த எல்லாம் பொட்டேட்டோயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த பொட்டேட்டோவெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இல்லை வீட்டில் ஃபேனை போட்டு அந்த ஃபேன் கீழேயும் அந்த காற்றுல ஆற விடலாம். அதில் இருக்கிற அந்த ஈரப்பதம்லாம் போகணும். இப்போ இது மேலே வந்து இன்னொரு கிளாத்தை வச்சு நான் அந்த வந்து ட்ரை பண்ணுறேன். நல்லா வெட்டாக இருக்கக்கூடாது, சுத்த வெட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. ஃபுல்லாக ட்ரை பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா வந்து அந்த தண்ணியெல்லாம் அந்த கிளாத்தை உறிஞ்சிரும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் உறிஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். இப்போது ட்ரையான இந்த பொட்டேட்டோவில் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணுறேன். அதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு கிறிஸ்பி டெக்ஸ்சரை கொடுக்கும். நான் வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கோட்டிங் மேலே லைட் கோட்டிங்காக இருந்தால் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை டெக்ஸ்சர் நல்லா இருக்கிறதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
அப்போ தான் ஈவனாக கோட் ஆகும். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஈவனாக கோட் ஆகும் எல்லா பொட்டேட்டோலையும். இப்போ வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 70% குக்குடாக இருக்கணும். இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம ஃப்ரை பண்ணுறது வந்து செகண்ட் பேட்ச் வந்து நம்ம அகெயின் ஃப்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட் பேட்ச்சில் ஃப்ரை பண்ணுறப்போ வந்து 70% குக்குடானால் போதும். அந்த அளவுக்கு பார்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் வந்து கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது 70% குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம் ஆயிலிருந்து. இப்போ நான் எடுத்துகிறேன். இந்த மாதிரி வந்து இன்னும் இருக்கிற பொட்டேட்டோவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் எல்லா பொட்டேட்டோஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். அதாவது 70% குக்குடாக இருக்கணும். இதை வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வேணுன்றப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி நான் எடுத்துட்டேன். அதாவது 1 hour கிட்ட நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் எடுத்துட்டேன். இது திருப்பி வந்து அகெயின் அதே எண்ணெயில் போட்டு திருப்பி நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஏற்கனவே வந்து 70% குக்குடு ஆனனால இப்போ வந்து சீக்கிரம் குக் ஆகிடும், கிறிஸ்பியாகவும் ஆகிடும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அந்த நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா வந்து அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடும். அப்போது நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வெளியே எடுத்தால் போதும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஆயிலிருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம மசாலா ஃப்ளேவர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை 3 பேட்சாக பிரித்து நான் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போது ஒரு பேட்சில் வந்து நான் வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரே ஃப்ளேவர்டாக இல்லாமல் போர் அடிச்சிடும். இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவரில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டுட்டேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அடுத்து வந்து நான் ஆரிகானோ ஆட் பண்ணுறேன். இந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இதுவும் கொஞ்சமாக ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணி கொடுங்க. இந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து நான் ஸ்பைஸியாக பண்ண போகிறேன். கொஞ்சம் காரமாக. இதில் வந்து வெறும் ரெட் சில்லி பவுடரும் சால்ட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். நல்லாயிருக்கும். இந்த காரமான ஃப்ளேவரும் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அதனால் வந்து நான் ரெட் சில்லியும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 3 ஃப்ளேவர்டாக வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ஸ் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, அது வின்டர் டைமில் ரெய்னி சீசனில் இதெல்லாம் ஒரு ஆப்டான டிஷ்ஷாக இருக்கும். ஆப்டான ரெசிபியாக இருக்கும். ஆப்டான ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வரும்.